நார்த்தங்காய் புதுசாகவும் விதமாகவும் செய்கிறோம். நல்லா கொதி வருது, நல்லா கொதிக்குது பாரு, நல்லா கொதி வருது. சாப்பாடு பலன்னு கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரியுது. நார்த்தங்காயை வச்சு சாப்பாடு செய்ய போகிறோம். நார்த்தங்காய் சாதம் சிறப்பு. நார்த்தங்காய் வச்சு சாப்பாடு செய்யலாம். தேவையான பொருட்கள்: நார்த்தங்காய் 2, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை. வடித்த சாதம். நார்த்தங்காய் அறுத்து வச்சிருக்கு. இப்போ புளிஞ்சிக்கலாம். புளி. இப்போ நார்த்தங்காயில் நல்லா சாறு வருது. புளிப்பாகவும் எலுமிச்சம்பழம் மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஊறுகாய் டேஸ்ட்டாகவும் தெரியும். நார்த்தங்காய் நல்லா சாறு அதிகமாக வருது. நல்லா எடுத்துக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு பாத்திரத்தை வச்சுக்கலாம். அப்படியே எண்ணெய் ஊற்றிக்கலாம். 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றலாம். எண்ணெய் சூடாகட்டும். அப்புறமேட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டது நல்லா பொரிஞ்சு வருது. அடுத்தது கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பும் போட்டு வறுத்துக்கலாம். பருப்பு 2 நல்லா பொரிஞ்சு நல்லா வந்திருக்கு. போடு. மிளகாய், வெள்ளை பூண்டு, கருவேப்பிலை. அப்படியே கரண்டி போட்டு கிண்டி விடலாம். நல்லா கிண்டி விட்டு வரலாம். நார்த்தங்காய் புளிஞ்சது ஊற்றிக்கலாம். ஊற்றுறது. அடுத்தது மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன். உப்பு போடு. நல்லா கிண்டி விட்டா சாரெல்லாம் நல்லா வேகணும். மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டிருக்கு. நல்லா வெந்து நார்த்தங்காய் டேஸ்ட்டு நாக்கில் புளிப்பாகவும் ஒரு வித்தியாசமாகவும் இருக்கும். அதனால் சாப்பாடு செஞ்சுக்கலான்னு சாப்பாடு செய்கிறோம். டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும். லெமன் சாதத்தோட வித்தியாசமாகவும் கொஞ்சம். நல்லா கொதி வருது, நல்லா கொதிக்குது பாரு, நல்லா கொதி வருது. நல்லா நார்த்தங்காய் சாறு நல்லா வேகட்டும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுப்பில் சிம்மில் வச்சு வேக வைக்கணும். நல்லா வேகும். வெந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நார்த்தங்காய் அடுப்பு ஆஃப் பண்ணி சார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பாட்டுக்கு ரெடி. ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆறின வாட்டி கிளறிக்கலாம் சாப்பாடு. அப்போ தான் நல்லா ஈஸியாக வரும் கிளறதுக்கு. நார்த்தங்காய் சாரில் சாப்பாடு போட்டுக்கலாம். போட்டு கிளறி விடலாம். அப்படியே கிளறி விட்டா செம்மையாக இருக்கும். இப்போ சாப்பாடு டேஸ்ட்டு புளிப்பு சுவையோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது.
அருமையாக இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது. தொட்டுக்க முட்டை வச்சு சாப்பிட்டோம், நல்லா இருந்தது. ஊறுகாய் பொரியல் எதனாலும் வச்சு சாப்பிடலாம், சூப்பர், அருமை. கண்ணுக்கு பேர் பளபளன்னு தெரியுது, மஞ்சளா சூப்பரா அருமையா இருக்கு. நார்த்தங்காய் சாதம் சாப்பாடு நல்லா டேஸ்டா ரொம்ப புதுவிதமாகவும் இருக்கு, அழகு. நார்த்தங்காய் சாதம் அழகு, கண்ணுக்கு விருந்தா இருக்கு. இப்போ சாப்பாடு போட்டுக்கலாம் சாப்பிட. நார்த்தங்காய் சாதம் சாதம் அருமை. நார்த்தங்காய் புளிப்போட சுவையோட கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது. சாதம் நார்த்தங்காய் சாதம் சாப்பிட்டு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது. அதை முட்டை பொரியலோடு சேர்த்து சாப்பிட இன்னும் சூப்பராக இருக்குது, அருமை, அழகு. நார்த்தங்காய் சாதம் ஸ்பெஷல், முட்டை பொரியலோடு சாப்பிட இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்குது, அழகு. நார்த்தங்காய் அழகு சாதம்.